ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அலையன்ஸில் படிக்கிற ஃபஸ்ட்டு செமஸ்டர் அண்டு செகண்ட் செமஸ்டர் அரியர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஒரு சில பயம் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படிங்கிறலாம் தெரியாது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அரியர் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஒரு சில மோட்டிவேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன். கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ண பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா அலையன்ஸில் படிக்கிற ஃபஸ்ட்டு செமஸ்டர் கரண்ட் செமஸ்டரில் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து புதுசாக வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் எழுத போகிறனால எந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஷின் வரும், எப்படிலாம் வந்து எழுதணும் அப்படிங்கிற ஐடியா இருக்காது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு பேஜ் இருக்கும். அது பேர் அனெக்சர், அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஃபில் பண்ண பாருங்கள். எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நீங்கள் சைன் போகிற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து உங்கள் ஹால் சூப்பர்வைசர் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காங்களோ அதை கரெக்டாக வந்து புரிஞ்சுட்டு கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ கண்டிப்பாக 3 இடத்துல டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கொஷின் எழுதுறீங்க அப்படின்னா அந்த கொஷின் நம்பருக்கு நேரம் கரெக்டாக நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்டிவிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் டிக் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ கரெக்டாக வந்து கொஷினை படித்து நீங்கள் எழுதுறப்பே முன்னாடி டிக் பண்ணிடுங்க. பின்னாடியும் உங்களுக்கு டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் டிக் பண்ணிட்டு பேக்கில் டிக் பண்ண விட்ருவாங்க. ஸோ அதனால் 3 இடத்துல டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எழுத அந்த 3 பக்கமே வந்து டிக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கொஷின் பேப்பர் நல்லா ரீட் பண்ணி அட்டன் பண்ண பாருங்க. பயப்படாதீங்க. நாளைக்கு எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்க தான் செய்யும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் எழுத போகிறனால கொஷின் வந்து நீங்கள் படித்த கொஷின் தான் வரும். ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் பண்ண பாருங்கள். இங்கிலீஷ் எக்ஸாம் தான் நாளைக்கு. ஸோ அதனால் மேக்ஸிமம் 1 வேர்டு தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து நல்லா கொஷின் ரீட் பண்ணி அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதிக மார்க்ஸ் கிடச்சிரும். ஸோ முடிஞ்சளவு நீங்கள் வந்து கொஷின் ரீட் பண்ணுறதுல கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னாலே நல்ல மார்க்ஸே எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு கொஷினை கரெக்டாக ரீட் பண்ணுற மாதிரி கொஷின் நம்பர் கரெக்டாக தெளிவாக போட்டு எழுத பாருங்கள். ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணணும். ஸோ அதனால் வந்து என்ன மாதிரிலாம் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக எங்கே யூஸ் பண்ணுமோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ அந்த சைக்கிள்லேருந்து இப்போ நீங்கள் பைக்குக்கு மாறி இருக்கீங்க. ஸோ அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் படித்ததுலேருந்து வந்து காலேஜுக்கு வந்துட்டீங்க. ஸோ செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்டடாக உங்களோட பேப்பர் ப்ரெசன்டேஷனை நல்லா பண்ண பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து சாய்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும் 1 வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த சாய்ஸை எப்படிலாம் வந்து நம்ம கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் தான் வரும். நீங்களே வந்து ப்ரெசன்டேஷன் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸ் மட்டும் இல்லாமல் மித்த எல்லாமே வந்து ஈஸியாக தான் வரும். ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ மித்த எல்லாத்துக்கும் எந்த மாதிரிலாம் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற பார்த்து டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வந்து கீப் பண்ண பாருங்கள். ஸோ அது மாதிரி செகண்ட் செமஸ்டர் அரியர் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் M2 பேப்பர் இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ். அதில் கொஸ்டினை கரெக்டாக வந்து ரீட் பண்ணி அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸ் அப்படின்னாலே ஸ்டெப் மார்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியுது ஆனால் ஆன்சர் தெரில அப்படின்னாலும் அதை கண்டிப்பாக அட்டன் பண்ண பாருங்கள். எல்லா கொஸ்டினும் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். நீங்கள் அரியர் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிறத மட்டும் அட்டன் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின் தெரியுதோ தெரியலையோ அதோட ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்முலாவை பாக்ஸ் போட்டு காட்டுங்க. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் நீங்கள் போகணும். பார்த்துட்டு போனால் மட்டும் தான் உங்களால் மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு மத்தியானம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக காலையில் உட்காந்தாச்சும் அந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்துருங்க. இப்போ உட்காந்து எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மேத்தமெட்டிக்கல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவரால் நாளைக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் முடிஞ்சாலும் நம்ம சேனலில் கமெண்ட் டாப்பில் ஒரு ஓட்டிங் வைக்கிறேன். கொஸ்டின் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத அதை நீங்கள் ரேட் வந்து மறக்காமல் ஓட் பண்ண பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா பண்ண பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.